மகாபிரிவா சரணம். திருப்பாவை பாசுரம். இன்ற பாசுரத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய சந்தேகங்கள், எதற்காக ஏன் இப்படி இருக்க வேண்டும் அப்படி நிறைய சந்தேகங்கள் வரும் இல்லையா? அந்த அத்தனை சந்தேகங்களையும் நாம் ஒவ்வொன்றாக சொல்லி விளக்கி தெரிந்து கொண்டு விட்டால் எத்தனை அர்த்தங்கள் இதற்குள் இருக்கிறதா நமக்கு அப்படியே பேரானந்தம் ஏற்படும். ஏனென்றால் ஆண்டால் அனுபவித்த அந்த ஆனந்தம் இந்த வார்த்தைகளுக்குள் தான் ஒளித்து வைத்திருக்கிறார். சரி, முதல்ல நம்மளுக்கு என்ன அந்த சந்தேகம் அப்படின்னா, எதற்காக இவள் எத்தனை பேரையும் எப்படி எழுந்து எழுந்து ஒவ்வொரு வீட்டிற்காக சென்று சொல்லி சொல்லி அழைத்து கொண்டு செல்கிறாள்? இப்படிதான் நமக்கு அந்த போல் எண்ணம் இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. வந்தா வாங்க, வரலன்னா போங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம போவோம். ஆனால் தமிழில் அழகாக ஒரு வாக்கியம், இனியது தனி அருந்தேல். நம்மிடம் அமிர்தம் போன்ற ஒரு விஷயம் இருந்தால் அதை நாம் மட்டும் தனியாக அனுபவம் செய்யக்கூடாது. இங்கே பகவானுடைய அனுபவம் கிடைக்கப் போகிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை தான் மட்டும் அனுபவித்தால் பத்தாது என்றுதான் ஒவ்வொரு பெண்ணாக எழுப்புச் சொல்கிறார். ஏனென்றால் இந்த உலக விஷயங்களில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் நமக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை நாள்பட என்ன ஆகும் அப்படின்னா அந்த அனுபவிக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த இன்பம் அது அப்படி குறைந்து கொண்டே வரும். ஆனால் பகவானுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆரா அமுதன். அதாவது அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அவனை நாம் நினைக்க நினைக்க சந்தோஷம்னு வருது இல்லையே, அதை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு நாளுக்கு நாள் ஆக ஆக அந்த சந்தோஷம் அப்படிங்கிற அனுபவம் இன்னும் அதிகமாக கொண்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை அவன் நமக்கு தருகிறான். அதனால் அவன் ஆறாத அனுபவம் உள்ளவன், ஆறாத அமுதம் உள்ளவன். அதனால தான் அவனுக்கு ஆறா அமுதன். அப்ப நமக்கு அந்த போதும் அப்படிங்கிற எண்ணமே வராது அப்படின்னு சொல்றான். சரி, எப்படி அழைக்கிறாள் இந்த பெண்ணை? நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மன். இப்ப சுவர்க்கம் புகுகின்ற அம்மன். நோற்று அப்படின்னா விரதங்களை நோற்று அதன் மூலமாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பெண். சரி, ஆனால் இங்கே எப்படி சொல்கிறாள் என்றால் ஒரு கேலியாக சொல்கிறாள். ஏனென்றால் இவள் தான் தூங்கிக் கொண்டிருக்கிறாளே, இப்படி தூங்கிக் கொண்டிருப்பவள் என்று விரதம் நோற்று என்று இந்த சொர்க்கத்தை அடைய போகிறாள். நம்மளாம் கேலியா பேசுவோம் இல்லையா? ஆமா, படிச்சு முடிச்சு எவ்வளோ பெரிய வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேலி பண்ணோம் இல்லையா? அது போலத்தான் அவள் சொல்கிறாள், பெரிய விரதத்தை நோற்று அந்த சொர்க்கத்தையே அடைந்து விட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கூப்பிடுகிறாளாம். இங்க ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது என்ன, அந்த ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி மேல தேவலோகத்துல இருக்கக்கூடியது, சொர்க்கலோகத்துல இருக்கிறது நம்ம நினைக்கிறது தப்பு. இந்த கண்ணனை அனுபவிப்பது தான், அவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த சுகம் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்வர்க்கம். ஆக நரகம் அப்படிங்கிறது என்ன, அந்த துக்கம் வர்றது தான் நரகம். ஆக சுகம் அப்படிங்கிறது சொர்க்கம், நரகம் அப்படிங்கிறது என்னது, துக்கம் வருவது நரகம். சீதைக்கு இந்த ராமாயணத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க, சீதைக்கு ராமனுடன் இருந்தால்தான் சொர்க்கம். ராமன் வனவாசம் செல்லும் பொழுது சீதையை சொல்வானாம், முன்னாலெல்லாம் அங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சீதை சொல்வாளாம், ராமன் இருந்தால் தானே அது எனக்கு சொர்க்கமாக இருக்கும், ராமன் என்னிடம் இல்லை என்றால் அது எனக்கு நரகமாகத்தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருகிறாளாம். அப்ப இப்படித்தான் அவள் செல்கிறார். அப்ப இந்த நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கேலியாக அழைக்கிறாள். மாற்றமும் தாராரோ அப்படின்னு சொல்றார். இப்ப கூப்பிட்டா அதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும் இல்லையா? அந்த மாற்றம் அப்படிங்கிறது பதிலை சொல்வது, பதிலை கூட தரமாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன சந்தேகம் என்றால், உள்ளே கண்ணபெருமான் இருக்கிறான் என்று அவளுக்கு சந்தேகம் ஆண்டாளுக்கு. அதனால்தான் உள்ளிருந்து பேச்சே வரவில்லை என்று அவளுக்கு தோன்றுகிறது. இவள் கேட்கும் பொழுது, இங்கே உள்ளே கண்ணன் எல்லாம் இல்லையே, நான் தான் கதவை அடைத்து வைத்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டாள் சொல்வாளாம், நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தால் இந்த துழாய், நாற்றத்துழாயும் அந்த வாசனை எப்படி வரும்? அந்த மனம் வருகிறதே, துழாயின் மனம் வருகிறதே, கண்ணன் இருந்தால் தானே அங்கே துழாய் மனம் வரும். அப்படி இருக்கும் பொழுது அந்த நாற்றத்துழாய் மனம் எப்படி இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அது மட்டும் கிடையாது, நீ ஏதோ பெரிதாக கதவை அடைத்திருக்கிறாய் என்று சொல்கிறாயே, அப்படி பார்த்தால் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த நாராயணன் எல்லாருக்குள்ள
தானே இருக்கிறான், இந்த கதவுக்குள் இருக்கிறான், தாழ்பாலுக்குள் இருக்கிறான், உனக்குள் இருக்கிறான், இந்த அறைக்குள் இருக்கிறான். அப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது அவளுக்கு என்ன ஒன்றும் இந்த தாழ்பால் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அன்று பிரகலாதன் அழைத்த பொழுது தூணை பிளந்து கொண்டு வந்தானே, அவனுக்கு இந்த தாழ்பால் எல்லாம் எம்மாத்திரம், அவன் உள்ளே தான் இருக்கிறான் என்று இவன் திரும்ப திரும்ப சொல்கிறார். அடுத்தது அந்த புண்ணியம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். இந்த புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார், இந்த பகவானே தான் புண்ணியம் அப்படின்னு. என்ன புண்ணியம் சொல்கிறார், போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இங்கேயும் அந்த பறைதரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு இங்கே என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா, நாம் நாமம் சொன்னால் அவன் கைங்கரியம் என்ற அந்த பலனை தருவான் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனா இதை எப்படி பிரிச்சு நம்ம வாசிக்கணும் அப்படின்னா, போற்ற பறைதரும் புண்ணியன். நம்முடைய கடமை என்ன, நாம் அவனை போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அவனுடைய கடமை என்ன, அவன் நமக்கு கைங்கரியம் கொடுத்து கொண்டே இருக்கணும். ஆக இதற்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது. நீ சும்மாவே இருந்தாலும் இது நடக்கத்தான் போகிறது. அதற்காக நான் பாடினால்தான் அவன் கொடுப்பான் என்று நீ நினைத்து கொள்ளாதே. அதற்காக சும்மாவும் இருக்கக்கூடாது என்று அவள் சொல்கிறார். அடுத்தது உறங்கிக் கொண்டிருக்கிறாள் இல்லையா, அந்த உறக்கத்தை சொல்லும் பொழுது கும்பகர்ணன் தானே நாம் எல்லோருமே சொல்லும். அதுபோல் ஆண்டாள் சொல்கிறார். இவள் என்ன சொல்கிறாள், அந்த கும்பகர்ணன் கூட தோற்றுவிட்டானோ, அந்த பெரும் துயிலை உனக்கு தந்தானோ அப்படின்னு இவள் சொல்கிறார். அது என்ன துயில் தந்தான் அப்படின்னா, சரி கும்பகர்ணன் மாதிரி தூங்குறா அப்படின்னு சொல்லலாம். பெரும் துயில் தந்தானோ அப்படின்னா இதற்குள் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன என்றால், இதோ இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறாள் இல்லையா, இந்த பெண்ணுக்கும் கும்பகர்ணன் ஒரு போட்டி. என்ன போட்டி, தூங்கக்கூடிய தூக்கம், யார் அதிகமாக தூங்குவது என்று. கும்பகர்ணன் கூட 6 மாதம் ஆன பிறகு எழுந்து விட்டான். ஆனால் நீ இன்னும் எழவில்லை. அதனால் கும்பகர்ணன் தோற்றான். தோற்றுவிட்டால் என்ன செய்வார்கள், தன்னுடைய சொத்தை அவர்களுக்கு ஜெயித்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்ப நீ ஜெயித்து விட்டாய். இங்கே அவனுடைய சொத்து என்ன, தூக்கம் தானே, அந்த தூக்கத்தை உனக்கு தந்து விட்டான் அப்படின்னு அவள் சொல்கிறார். ஆக அந்த சொத்தை உனக்கு கொடுத்து விட்டான் என்று சொல்கிறான். இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி அவளை எழுப்பி இறுதியாக அவளையும் அழைத்து கொண்டுதான் ஆண்டாள் செல்கிறார். மகா பெரியவா சரணம்.